அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கவிதை அரங்கேற்றம் செய்வதற்காக யுனைடெட் சாமரிட்டன்ஸ் இந்தியா அறக்கட்டளையின் சர்வதேச தலைவர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள். இவர் 2007 மிஸ் தமிழ்நாடு பட்டம் வென்றவர், 11 மொழிகளில் வல்லமை பெற்றவர், 45 நூல்கள் எழுதியவர். இப்படி பல சிறப்புகளை கொண்டு இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர், உலகில் சிறந்த பெண் பொறியாளர் என்ற சிறப்பை பெற்றவர், இந்திய வம்சாவழி ஸ்வீடிஷ் NRI-யாக இருப்பவர். அவர் இப்பொழுது கவிதை வழங்க வருகை தந்திருக்கிறார். அவரை கவிதை வழங்க அழைக்கிறேன். மதிப்புக்குரிய அனைத்திந்திய தமிழ் சங்கம் தலைவர் ஆவடிக்குமார் அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் கவியரங்கத்திற்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்காக எனது நன்றிகள். மற்றும் கவியரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள், முனைவர் சு நாகவல்லி அவர்கள், முனைவர் த சங்கீதா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புற்று எழுக என்ற தலைப்பில் யாம் கவிதை பாட உள்ளேன். கவிதையின் பொருள்: பெண்களின் எழுச்சி. பெண்கள் எழுந்து நிற்கும் நாள் இது. பாதைகளில் அரங்கத்திலே மாற்றம், தரணியில் மறைந்து கிடந்த இருள் அவளின் சக்தியில் ஒளி பொழிகிறது. புதிய நாளின் விடியலாய் வந்தவள், புரட்சி குரலின் ஓர் புதிய சொல். அவளின் குரல் கனவுகளுக்கு எரிய உலகம் பாடும் புதுமை முழக்கம். அவள் எண்ணத்தில் பதையும் உடைகள் உடலை உறுப்பு கொண்டால் நகர்கிறது. மகளிர் மனதில் படியும் ஆற்றல் உலகை வெற்றியுடன் அணைத்து அடிக்கும். கண்ணீர் ஊற்றுகளில் இருந்து அவள் சிகப்பு சூரியனை போல் எழுந்தாள். அவள் குரலில் சுமந்த கனவுகள் உலகம் தழுவும் விழியோடு. அவளின் எழுச்சி பலம் உணர்ந்தவன் மடமைகளை விளையாட்டு போல ஆக்கினான். அவளின் குரல் ஒலிக்கும் போது சட்டம் நியாயம் மெல்லிய தாழ்ந்தன. அவள் கருத்தில் மறைந்த பொக்கிஷம் தொடங்கி எழுப்பும் புத்திசாலி. பெரிய சொற்கள் அவளின் மூச்சில் மக்களிடம் விருப்பத்தை பெறுகிறாள். அவளின் கண்களில் துணிவும், அவளின் நடை பாதையில் ஆற்றலும், உலகம் புரளும் அவள் வாய் திறக்க உடனே அவளின் சத்தம் நீர் சுரக்க. பெண்களின் வேலையால் முடியும், கோடி கைகளால் பாரதம் விளையும். பெரிய வர்ணங்கள் அவளின் மனதில், அவளது எழுத்து நிறைய எண்ணம். அவள் குரலில் தொடங்கிய எழுத்து பொது மக்கள் கொண்டாட்டும் மாற்றம். அவளின் கவிதை இசைக்க அதிகாரிகள் திக்குமுக்காடுகிறார்கள். பெண்களின் சத்தத்தில் நீர்மலைகள் வெறியாய் தூக்கி உயர காற்றினும் அவளின் உற்சாகம் நீர்க்கமுகை புதிய விடியலாய் அவள் மிதக்க. நீதி கேட்கும் அவளின் குரல் உலகம் திரும்பும் மாறும் திசை. அவளின் கனவுகளில் ஒற்றுமை உலகில் மாற்றத்தையே உருவாக்கும். இன்று அவள் எழுந்து பேசுகிறாள். இன்று அவள் எழுந்து பேசுகிறாள். களத்தில் இருந்து உணர்வை தோற்றுகிறாள். பெண்களின் குரலால் புரட்சி விளையும். புதிய காலத்தில் தற்காலிகமாகும். பெண்களின் எழுச்சி ஓர் ஆற்றல், அவைகளின் குரல் ஓர் புரட்சி. புதிய நாளுக்கான அவளின் பாடல் எனது பாடல் எல்லையற்ற சிறப்பை உற்றுக் கொள்கிறது. என் குரலில் உள்ள இந்த குரல் பெண்களுக்கு ஆற்றல் தருவேன். ஆற்றலுடன் இனி உயிர் கொள்கிறேன். பெண்களின் சிறப்பில் ஒரு உலகம். ஆற்றலுடன் இனி உயிர் கொள்கிறேன். பெண்களின் சிறப்பில் ஒரு உலகம். நன்றி. இருளகற்றும் ஒளியாய், இருண்ட வீட்டுக்கு விளக்காய், கருவளர்க்கும் தாயாய், கடமையாற்றும் தாரமாய், திருவளர்க்கும் மகளாய், தீரமிகு மங்கையாய், பெருநிழலில் அடைகாக்கும் பேசு தமிழ் பேரு, இவர் போல யாரு, வீறு கொண்டு எழுந்தால் வீழ்ச்சி இனி ஏது, சேறு கொண்ட சமூக சீர்கேட்டை சுருட்ட வந்த தேரு,
தென்றல் எனும் மெல்லிசையாய் தெம்பாங்கு பாடும் இவர் பாரு. புதிய விடியல் தேடி பூபாலம் பாடும் புன்னகை சீரு. புரட்சி தூவும் போர்பாட்டாய் விழிப்புற்று எழுக என்று விளங்க வைத்தார். விடிக்க வைக்கும் தொடர்பணியால் வியக்க வைக்கும் டாக்டர் ஷீபால் லூர்தஸ் அவர்களை பாராட்டுகிறேன். அவர் வழங்கிய கவிதைக்காக அவரை வாழ்த்துகிறேன். அவர் கவிதை போலவே அவர் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க.